ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை ஆதரித்தவர் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி என்றும், ஆனால் இப்போதுள்ள திமுக அரசு அதனை எதிர்ப்பதாகவும் ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், எம்ஜிஆர், ஜல்லிக்கட்டு என பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவர் பேசியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாடு திருவள்ளுவரோட பூமி, சித்தர்களோட பூமி. நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகனோட பூமி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி. ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி. எனக்கு பிடிச்ச புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி. வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி நிறைய பொய்யான தகவல்கள் பரப்பப்படுது, தவறான புரிதல்கள் உருவாக்கப்படுது. Just like EVMs. Election time, if you look at in TV and election results time, our ஜெயிச்சா EVM சூப்பர் பான் சொல்லுவாங்க. அவங்க தோத்தா EVM டேம்பர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்க, EVM மெஷின்ல சூடு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்துல கூட ரெட்ட வேஷம் போடுறாங்க. அவங்க அந்த காலத்தில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சப்போர்ட் பண்ணா அது சூப்பர். இப்போ திருப்பி அதே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ கொண்டு வந்தா அது மோசம். ఇది எப்படி இருக்குன்னு தெலுங்குல சொல்றேன். అత్త పగలు కొడితే పాతకుండా, కోడలు పగలు కొడితే కొత్తకుండా. நான் தமிழ்ல சொல்றேன், தப்பா இருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும். மாமியார் வடைச்சா மண் குடம், மருமக வடைச்சா பொன் குடம். అంటే వాళ్ళు చేస్తారు, அவங்க பண்ணா ரைட், நம்ம இது முன்னாடி எடுத்துன்னு போனா தப்பு. So, ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியாவுக்கு புதுசில்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கும் புதுசில்லை. From 1952 to 1967 வரைக்கும் நாட்டோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து அடுத்த 2 decades it was always simultaneous elections, assembly and parliament. When the cycle was broken, சைமல்டேனியஸ் இருக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணது வேற யாரோ இல்ல, அன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். And he is the one who insisted. He is the one who wanted this to happen. And today the sad part is they are opposing it. DMK and India Alliance and their partners argue one nation, one election is anti-federalism. If it is really so, why did Kalaignar Karunanidhi avargal has supported it, whom they look upon him as a fighter for federal rights, and he did not see it as an anti-federalism. They agree that the simultaneous poll will benefit national parties, not regional parties. And I have told you the examples. In Odisha it was different. In Telangana it was different. And BJP didn't gain there. So that argument doesn't hold any water. I request Honorable Chief Minister Thiru Stalin avargale to look into his call. And we promise you, while addressing Tamil Nadu's valid concerns about federalism, state autonomy,
and logical feasibility through inclusive dialogue. ஏதாவது பிடிக்கலன்னா நம்ம உட்கார்ந்து பேசிக்கலாம்ல. மாநிலங்களவை தேர்தலின் போது கூட்டணி கட்சியாக அதிமுகவிற்கு ஆதரவளிப்போம் என தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் குறித்து தலைமை முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். தலைமை தான் முடிவு செய்யும். எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு கூட்டணியில் இருக்குது. கூட்டணியில் நாங்கள் நிச்சயமா ஆதரவு கொடுப்போம். அதுக்கு பிறகு தலைமையில் என்ன சொல்றாங்களோ கேட்டு முடியும். திருப்பரங்குன்றத்தில் முருகன் பக்தருடைய மாநாடு நடைபெறுகிறது. அதில் அவர் கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் அழைப்பு கொடுக்கும் போது அவர் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.